முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் எம்பி கௌதம் சிகாமணி அவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் ஆப்பு வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அதுக்கான விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அவர் கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற விசாரணையில் கௌதம் சிகாமணி அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாததால் நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு சம்மன் அனுப்பி 24ஆம் தேதி அந்த வழக்கை ஒத்திவைச்சிருக்காங்க. ஜனவரி 24ஆம் தேதி மீண்டும் அந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வரும் என சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஏன் அவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகவில்லை, அதுக்கான காரணம் என்ன, தெளிவான முறையில் விளக்கத்தை உடைய தரப்பு வழக்கறிஞர் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கொடுத்தேயாகணும் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு அந்த செம்மண் வழக்கில் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையில் வந்துட்டு இருக்கு. இதுக்கான விசாரணை வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் மூலியமாகத்தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விடுதலை செஞ்சார். அவரது மனைவியும் பொன்முடியும், அது மட்டும் இல்லாமல் அவரது மகனும் 3 பேரையுமே வேலூர் நீதிமன்றம் விசாரணையை ஏற்படுத்தி அதனைத் தொடர்ந்து இவர் மீது எந்த தவறும் இல்லை என விடுதலை பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த செம்மண் வழக்கும் அந்த வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த வழக்கு இழுத்துட்டு போனதுனால உடனடியாக என்ன பண்ணாங்க, அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்ததுக்கப்புறம் இவர் மீது வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் போட்டு அதுக்கான விசாரணை நடைபெற்று கொண்டிருந்தது. ஸோ இப்போ அந்த 28 கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க, இதனால் எப்படி ஊழல் பண்ணாங்க, அளவுக்கு அதிகமாக செம்மண் ஆனாங்க, அரசாங்கம் சொன்னதை விட அளவுக்கு அதிகமாக டெண்டர் முறைகேடு மூலமாக நிறைய பிரச்சனைகள் இதன் மூலியமாக ஏற்பட்டது என அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இப்போ எம்பி கௌதம் சிகாமணி மீது அமலாக்கத்துறை இப்படி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சம்பந்தப்பட்ட நிறைய இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அனைத்து சொத்துக்களையுமே அமலாக்கத்துறை ஏற்கனவே முடக்கியிருந்தாங்க. அதனால தான் இப்போ அவருடைய வழக்கு இவ்வளோ தீவிரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. பொன்முடி அவர்களையும் இப்போ உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து அவருடைய 50 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க. அவரது மனைவிக்கும் பிடித்த போயிருக்கு. அதனைத் தொடர்ந்து எம்பியாக இருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவர்களின் வழக்கம் இப்போ சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. கடைசியில் அமைச்சர் பொன்முடியின் குடும்பமே சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவருடைய பதவியை இப்போ பறிச்சிருந்த நிலையில் அவர் இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இப்போ பொன்முடி அவர்கள் இருக்கார். அதே மாதிரி போயிட்டு இருந்தால் எம்பி கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பி பதவியிலிருந்தும் தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் நிற்க வைப்பாரா, இல்லை வேற ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகதால் தற்பொழுது விசாரணைக்கு மீண்டும் அவரை அழைக்கலாம் என சம்மன் அனுப்பியதாகவும் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு இந்த உத்தரவு நீதிமன்றம் போட்டிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வழக்கில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொன்முடி மாதிரியே அமைச்சர் அவருடைய மகனும் கௌதம் சிகாமணி அவர்களும் இந்த வழக்கில் சிக்குவாரா, இல்லை வேற ஏதாச்சும் மாற்றங்கள் நடைபெறுமா என்பதை நம்ம பொறுத்து பார்க்காம மக்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.